ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரச்சனை ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர் தான். அவர் 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்தாலும் குருவோடைய பார்வை கிடைக்கும் போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும் போது நன்மையா, இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு, 2 குடையவரும் 11ல இருக்காரு. இது இந்த மாதத்துல நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நிறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. காசு பணம் சம்பாதிக்கிறதா மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளையை ஓப்பன் பண்ணாலே இந்த மீம்ஸ்ல எல்லாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பாக்குறது, அது மாதிரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழிலை நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு பணம் சம்பாதிக்கிறது, இதை தாண்டி கன்னிராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்சிமம் இருக்கவே இருக்காது. ஆனா இந்த மாசம் கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகளை கொடுக்க போகுது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும், ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது, அது முத்திரை குத்துனது, அதனால அதை மாத்தவே முடியாது. சோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா, அதை இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 100 ரூபாய் வரதுங்கிறது 1000 ரூபாய், 100 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு, 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி கொடுக்க போகுது. நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த காலகட்டத்துல சனி 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். சோ நீங்க எதை கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா கன்னி ராசியோடைய சிம்பிள், அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பிளே கை அப்படிங்கிறது. சோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில நல்ல மாற்றங்கள் இருக்கு, நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு, மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலையும் லாபஸ்தானமாவும் இருக்கனால நல்ல காசு பணம் உங்களால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு 100 ரூபாய்க்கு எஃபர்ட்ஸ் போட்டா 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி 10 to 100 மடங்கு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழிற்சானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் எழுதியே கொடுக்குறேன், அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா நிபுணத்துவ யோகம். இவ்வளவு நாள உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட இந்த மாதம் என்னன்னா நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்பதான் பிரபலியம் ஆகும். உங்களை மேனேஜ்மெண்ட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷனை கொடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸை கொடுத்து, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாதிரி உட்கார மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு, தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்
அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டையாவது பேசும்போதோ அல்லது போன்ல சேட் பண்ணும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதெல்லாம் வந்து இதுக்குண்டான அமைப்புகள். சோ நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் உமனா இருக்கீங்க, நீங்க ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அதை செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும், ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷனை நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு இது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் பிராப்தம் இருக்கான்னு கேட்டா பரிபூரணமான குருபலம் இருக்கு. களத்திர ஸ்தானத்தை குருவும் பார்க்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, இந்த மாசத்தை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பர்ஃபெக்டா எல்லா இடத்துலயும் இருக்கு, நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பாக்குறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம் இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறதுனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு சக்சஸ் தான் கொடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலையும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, காசு பணம் அளவில்லாம வரப்போகுது. அதுல நல்ல விஷயங்களை போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாக கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல அற்புதமானது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாதிரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னிராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு, 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு.
பொதுவா கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது வந்து லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்ம நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு வந்து எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுங்க. எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை வந்து அதிகமாக கிரகிச்சிப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் வந்து நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். கன்னிராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு வந்து இப்போ 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் ஜெயிப்பீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சரிங்களா? ஆனால் என்னென்னா டல்லாக இருப்போம். ஏன்னா சனி பகவான் நம்மளை 7ஆம் பறவை பார்த்தோன்னா டல்லாக இருப்போம், போர் அடிக்கும், என்னடா வாழ்க்கை இதுன்னு இருக்கும், என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேதுன்னு இருக்கும். ஆனால் என்னென்னா நிறைய வெற்றிகள் இருக்குது. ஜஸ்ட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அப்ரைசல் சைக்கிளில் ஏதாவது முன்னேற்றம் நடந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா சில பேருக்கு முன்னாடியே ஆக்டிவ் ஆகிடும் குரு பகவான். சரிங்களா? கரெக்டாக ஒரு டேட்டு சொன்னால் அந்த டேட்டில் தான் குரு பகவான் வருவார்ன்றதுலாம் கிடையாதுங்க. கிரகம் நிறைய பேருக்கு முன்ன பின்ன அவங்கவுங்க ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல அப்ரைசல், நல்ல சேலரி ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாதவங்க வேறு எதனா ஜாப் ஷிஃப்ட் பண்ணோன்னா இப்போ ஷிஃப்ட் பண்ணால் டைம் சூப்பராக இருக்குது. ஜாபு விஷயத்துக்கு டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கடன்கள் ஏதாவது நீங்கள் குறைக்கணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கலாம், நல்லா குறையும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நம்ம இது சொல்லுவோம், இந்த மைத்ரேய முகூர்த்தம், சோடச கலை, இன்னும் சில நேரங்கள் சொல்லுவோம். அது வேணுன்றவங்க என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நிறைய புனிதமான நேரங்கள் சொல்லுவோம். அந்த டைமில் வந்து கடனுக்கு வந்து காசு எடுத்து வைக்கலாம், எப்படி அடைக்கணுன்றதுக்கு எப்படி எழுதணுன்றதெல்லாம் சொல்லுவேன். அதை நீங்கள் பண்ணாலுமே சூப்பராக வின் பண்ணலாம். எதிரிகள் தொல்லை எதனா இருந்தால் கம்மியாகும். சரிங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ நம்மளுக்கு வந்து நிறைய இருந்துடும். எதிரிகள் தொல்லை இருந்தால் கம்மியாகும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இது கன்னி ராசி, பெண் ராசி, நிலம் ராசி, புதனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. இவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. ஆர்ட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க, மியூசிக் கேட்க பேச பிடிக்கும். இவங்க யாராவது நீங்கள் ஜென்ஸ் கூட கன்னி ராசியில் பார்க்கலாம், ரொம்ப தொட்டு பேசுவாங்க. அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து தள்ளி நின்று பேசுவாங்க. கன்னி ராசி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து பேசணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே அவங்கள சுற்றி அந்த பாசம் காட்டுறவங்க இருந்துக்குன்னே இருக்கணும்னு நினைப்பாங்க. பெண் ராசி என்னென்னா, இதில் இருக்க நிறைய பேருக்கு இதோடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா ஒரு கன்னி பெண், அதுதான் சிம்பிள். இவங்களுக்கு வந்து இந்த என் குடும்பம், என் குழந்தைகள், என் கணவர், அந்த மாதிரி ரொம்ப என் லவ்வர், அந்த மாதிரிலாம் ஆசை நிறையா இருக்கும். இது வந்து லவ் செட் ஆகிறதுக்கு சூப்பரான டைம் இது. ஏன்னா குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாரு. லவ் செட் ஆகிறதுக்கு சூப்பரான டைம் ஒன்று. இன்னொன்று, லவ் செட்டானவங்க அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் ரொம்ப அருமையான டைம். எனக்கு தெரிஞ்சு 1-1.5 வருஷமாக கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படி தள்ளி போயிருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயும் நிறைய மன கஷ்டங்கள் வந்துருக்கும், தேவையில்லாத என்னென்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் இருக்கார். அதனால் அடி மேலே அடி வாங்க வச்சுருப்பார்.
இப்போ யாருன்னா கல்யாணம் ட்ரை பண்ணோன்னா இப்போ ட்ரை பண்ண ஜூன் 2லேருந்து ரொம்ப நல்லா இருக்கு டைம், தாராளமாக ட்ரை பண்ணலாம் கல்யாணத்துக்கு. கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணலாம், மகப்பேருக்கும் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கல்யாணம் ஆகி யாராவது சண்டை போட்டுட்ருக்கீங்க, சரியாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் இப்போ பேசி பேச்சப் ஒர்க் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பேசணுன்னு ஆசை இருக்கும், எப்படி பேசுறது, எப்படி தொடங்குறது, அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்போம்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து பேசி பேச்சப் ஒர்க் பண்ணலாம். ஹெல்ப் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுடைய இளைய சகோதரர்கள் இல்லை அவங்க வீட்டில் இளைய சகோதரர்கள் யாருன்னா இருந்தால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பர்சனல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் உங்கள் ப்ரமோஷன் இல்லை வேலை ஜம்ப் அடிக்கிறதுக்கு இல்லை ஒரு சேலரி ஹைக்குக்கு இல்லை மேனேஜர்கிட்ட ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி கேட்கணுன்னா ஆஃபீஸில் இருக்க ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தாங்க எல்லா சொந்தமும் வேணும்னுவாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். போன வருஷம்னா கன்னி ராசி லக்னக்காரங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஃபுட்டு பிஸ்னஸ் கன்னியில் இருக்கவங்க. அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு பயங்கரமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு பிஸ்னஸ். என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சார் பிஸ்னஸ் வளருது சார், ப்ராஃபிட் தான் கையில் நிற்கல, ப்ராஃபிட் நிற்கல, மார்ஜின் நிற்கலன்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிஸ்னஸை முன்னேற்றுங்க, அடுத்த வருஷம் ஜூன் மாதம்னா ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடணும். இப்போ ப்ராஃபிட் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பிஸ்னஸுங்களில் ப்ராஃபிட் சம்பாதிக்கிற நேரங்க. அதாவது ஒரு டைமில் பார்த்தா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் 10 வருஷமே ப்ராஃபிட்டே இல்லாமல் ரன் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸை நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது வளர்ந்துட்ட பிறகு ப்ராஃபிட் வந்து அபரிவிதமாக வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நல்லா உழைச்சி பிஸ்னஸை வளர்த்துருப்பீங்க. இப்போ ப்ராஃபிட் வர்றதுக்கான நேரம் தேடி பாருங்கள். ப்ராஃபிட் வரலன்னா அது வர வைக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது வழி கிடைக்கும், ப்ராஃபிட்டுக்கு வழி கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கன்னிக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் மொத்தமாக எதில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, முதல்ல பர்சனல் வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து என்ன முயற்சி செஞ்சாலும் ஜெயிப்பாங்க. அது லவ்வோ மேரேஜோ குழந்தை பாக்கியமோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக ஜெயிப்பாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வேலை பிஸ்னஸ் ரெண்டுத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்குன்னா, இந்த சோம்பேறி தான் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுவும் நம்ம தப்பு இல்லை, சனி பகவான் பார்க்குறது. கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க சனிக்கிழமை. கருப்பு ப்ரௌன் ட்ரெஸ்லாம் போடுறது கம்மி பண்ணுங்கள். சனி பகவானுடைய தாக்கம் வந்து ரொம்பவே கம்மியாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கன்னிமார் தெய்வங்கள் வழிபடலாம், குலதெய்வம் வழிபடலாம், பெருமாள் விஷ்ணு வழிபடலாம். இவங்களாம் வந்து புதன் ஹோரையில் நெய்வேத்தியம் படைச்சி வழிபாடு பண்ணுறது நல்லது. அன்னதானம், கன்னி ராசிக்காரங்க வந்து அன்னதானம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது அவங்க கையால் செஞ்சு அன்னதானம் போட்டாங்கன்னா அது வேறு லெவல். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க, உங்கள் குலதெய்வம் கோயிலில் போடுங்க, சிறப்பாக வாழ்வீங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா? நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிட்லான்றதுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர்த்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க.
ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள் தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபாடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னால் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட நம்மளுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். அனானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால்தான். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேயானால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு
குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதை தவிர வந்து தாவரத்தில் பார்த்தோம்னா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தேனால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா
குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம் அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும் குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அது தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க, கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க, அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். புதன் உங்களுடைய ராசிநாதன். இப்போ வந்து குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகிறது. 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 10ஆம் இடத்துல இவ்வளோ நாள் உங்களுடைய தொழிலில் ஒரு ஆட்டத்தை கொடுத்தவர், மாற்று தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தை கொடுத்தவர், உங்களுடைய தொழிலில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தியவர் இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறார். சரி சார், இதில் என்ன ஆகும் அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வந்து தனத்தினுடைய காரகனான குருவே போய் உட்கார்றார். அப்படின்னும் பொழுது எல்லா விதமான ஏற்றம், பணம், பொருள், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதோட பார்த்தோன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரிகள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த தொழிலிலும் மிகுந்த உங்களுக்கு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் நிற்கிறார். அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இளைய சகோதரம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, குரு பகவானுடைய பார்வை பெற்று போகிறதுனால அந்த இடம் சுபமாக போகிறது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்ன உடனே உங்களுக்கு எழுத்துப்பணி அந்த மாதிரியான கன்னியாராசிக்காரர்களுக்கு அந்த எழுத்துப்பணி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனால் கவிஞர்கள், கலைஞர்கள் என புதனுடைய ஆட்சி வீடு, அதுவும் மூல திரிகோண வீடுன்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த கலைத்துறையில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த கலைத்துறையில் பார்த்தாலேனால் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடிய எழுத்துத்துறை, அந்த கட்டுரை எழுதுறது, நாவலாசிரியராக இருக்கிறது, அது தவிர பாட்டு எழுதுறது, இதெல்லாம் இந்த துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏதோ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தியை குறிக்கும். அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா திருமணம் தட்டின்ண்டே போயின்னு இருக்கிறவாளுக்கு குரு பலன் வந்தாச்சா அப்படின்னு கேட்பா இல்லையா, குரு பலம் இருக்கா அப்படின்னு கேட்பா இல்லையா, அந்த குரு பலம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 26/5/2026 2010/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவின் மூலியமாக, அதுவும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் போகிறதுனால அதீத லாபம் கிடைக்கக்கூடிய, எந்த தொழிலிலும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம், அதன் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர நுண்கிருமிகள், ஏஐ இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ரிசர்ச் அந்த நேரத்தில், அதை தவிர இந்த புக்ஸு அதெல்லாம் லைப்ரரியன், அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பணியில் இருக்கிறவா, பாடலாசிரியர், கவிதை எழுதுகிறவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. அதை தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வெற்றிகரமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அதை தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியின் பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இந்த கோச்சாரத்தோட அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு 3 அதாவது நெய் விளக்கு போட்டுட்டே வாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி மினிமம் 3 வாரமாவது போடுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அது தவிர அந்த மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவில்லையோ கொடுத்து அதை வியாழக்கிழமை விநியோகம் பண்ண சொல்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அதை தவிர பார்த்தேன்னா முடிஞ்சதுன்னா ஒரு முல்லை செடி செடி நட்டுட்டு வாங்க, இல்லைன்னா தானம் கொடுங்க. இது எல்லாமே குருவுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. நீங்கள் இந்த எளிய பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதீதமான யோகம் இருக்க போகிறது. இது இன்னும் அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு
ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 11ஆம் வீடான கடகராசிக்குள்ளே வர்றார். அப்போ உச்ச வீட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறது நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார்னா, பொதுவாகவே உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பல முயற்சிகள் எடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டீங்க, அதை ஃபினிஷிங் கொண்டு போக முடியல. ஒரு நல்ல நிலைமை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து வச்சுருப்பீங்க, அதை என்ன சொல்லுவோன்னா சின்ன பின்னமாக்கியிருப்பாங்க. முயற்சியில் பல தடை, அதாவது என்ன சொல்லுவோன்னா இந்த பேரிக்கேடை போட்டு இது ஒன் வே டேக் டைவர்ஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அது கடந்த ஒரு 3 வருட காலமாக அதிகமாக நடந்தது உங்களுக்கு தான். ஒரு ரோட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், ஹைவேயில் போகிறோம், சரி ஹைவேங்கிறது நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு பாதை, ரைட் நல்லபடியாக போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள்னு அத்தனை தடைகள் இருந்துச்சு. தடை எவ்வளோ வந்தாலும் அதை உடைங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தினாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அடிச்சுக்கிட்டே இருந்தால், தடுத்துக்கிட்டே இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தடுத்திருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டு தடையில்லா வெற்றி காணக்கூடிய ராசியில் நீங்களும் முதன்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதாவது அதுக்கடுத்த ஸ்டெப்பு வச்சோம் பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அது நீங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதை நம்ம இப்போ டெக்னாலஜியில் சொல்லுவோம் பார்த்திங்களா, புதிய ஆப்லாம் கண்டுபிடிக்காதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அத்தனை விதமான புதிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய கன்னிராசிக்காக தான். கன்னிராசி அந்த இடத்துல இல்லைன்னா, நீங்கள் வேலை பார்க்கலை அப்படின்னா அந்த இடத்துல புதிய கண்டுபிடிப்பு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம்.
அப்போ புதிய கண்டுபிடிப்பு, புதிய சிந்தனைகள் எல்லாம் சூப்பராக வச்சுருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வெற்றி பெறும். யார் யாரெல்லாம் கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை ஒரு நிலைப்படுத்த வேண்டும், தனக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு, உங்களுக்கு உறுதியாக ஒரு அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம் என்ற 3 விதமான செயல்பாடுகளும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் கன்னிராசிக்காரர்களுடைய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மகர ராசியை குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க. ஸோ இந்த 7ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மிகப்பெரிய ஒரு அற்புதமான பார்வை. ஓகேவா? அந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால ஆட்டோமேட்டிக்காக கன்னிராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் தன்னுடைய சிந்தனைகள் செயல்பட மாட்டேங்க, தன்னுடைய சிந்தனைகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, குழப்பம் இருக்குது, நான் யோசிக்கிறத என்னால் நடத்த முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கீங்களோ, உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் அப்படியே என்னென்னா இந்த ஒரு பென்சிலில் எழுதிட்டு ரப்பரை வச்சு அழிப்போம், அதே போல் வந்து பெரிய போர்டில் எழுதிட்டு பலவனையும் எரேசரை வச்சு அழிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதெல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய சிந்தனைகள் செயல்படக்கூடிய அற்புதமான தருணம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல ஏமாற்றங்கள், பல துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி என்பது இனிமே தான் உண்டு. பொதுவாக இந்த கன்னிராசி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா, கன்னிராசி பெண்களை ஒருத்தர் காதலிக்கணும், கன்னிராசி பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கணும்னா 7 ஜென்மத்தில் உண்மையிலேயே அவங்க நல்லது செஞ்சால் மட்டும்தான் கன்னிராசி பெண்கள் கிடைப்பாங்க. எதுக்குங்க 7 ஜென்மம்? அதற்கான விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா நம்ம ராசியின் அடிப்படையில் மட்டும் தான் பேசுகிறோம், லக்னத்துக்கும் போது கொஞ்சம் சில மாறுபடும். ஸோ ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது கன்னி ராசியில் தான் சுக்கிரன் வலிமை இழக்கிறார். அப்போ கன்னி ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை புரிந்து கொண்ட அன்புக்காக, தன்னையே நேசிக்கும் காதலனுக்காக, தன்னை மட்டும் கல்யாணம் முடித்து தன் கூட வாழ நினைக்கும் தன்னுடைய கணவனுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்வாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய தியாகியாகவே வாழ்வீங்க. உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவல் போயிருப்பீங்க. நீங்கள் இந்த அன்பு, இந்த காதல் என்ற சிறு வட்டாரத்துக்குள்ளே போய் மாட்டிட்டு ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படியே துடிப்பீங்க. உங்களை வந்து வலை விரிக்காங்க, அதாவது என்னென்னா ஒரு தூண்டிலில் போட்டு ஒரு மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை யாராச்சும் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் தான் என் உலகம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. உங்களுடைய சொல்லணுன்னா 7ஆம் அறிவை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். நான் அவசரப்படக்கூடாது, உண்மைன்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா உங்களை இத்தனை நாட்களாக பல கன்னிராசி என்பவர்களுக்கு, பெண்களுக்கு ஏமாற்றம் காதல் மூலமாகவும் கல்யாணத்து மூலமாக தான் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கிரகமைப்பு ரீதியாக காதலில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு சார், நாங்கள் 2 பேரும் உண்மையிலேயே ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருக்கோம் சார், எங்கள் 2 அன்பு பக்கத்தில் இருக்கவங்களுடைய சூழ்ச்சினால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எங்கள் 2 பேருக்குடைய காதல் நிலையாக வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றி உண்டு. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து 7ஆம் இடத்தை தான் குறிப்பிடுவோம். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இங்கே திருமணம் நடக்கப்படுது, திருமண தடை விலகுது. எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் பார்வையாலேயோ செயற்கையாலேயோ இணைந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல திருமணம் நிச்சயிக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வட்டம் கன்னிராசி பெண்களுக்கும் சரி, கன்னிராசி ஆண்களுக்கும் சரி காதல் திருமணம்
நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் முடிச்சிட்டோங்க, நிறைய போராட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கல்யாணம் முடிச்சு எதுக்கு வாழ்கிறோம், எது ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கோம். அவ்வளோதான், பேருக்குன்னு இன்ஷில், பேருக்குன்னு வாழ்க்கை. என் கணவர் எங்கே இருக்கார், அங்கே இருக்கார். என் வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓடி இருக்குங்க. எப்போங்க நாங்கள் உண்மையிலேயே அன்பாக பாசமாக ஒரு அந்யுன்யமாக 2 பேரும் வாழ்வோம்? எப்போ என் கணவர் என்னை புரிந்து கொண்டு என்னை மட்டும் அன்பு செலுத்துவார், எப்போ என் மனைவி என்னை புரிந்து கொண்டு என் மேலே அன்பு செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகமான குரு பகவானுடைய பார்வை மூலமாக இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கி கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டம் நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கிரக ரீதியாக குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம்னா, பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் பெருமாளுடைய உறுதுணையும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கப்பட்டு குருவுடைய அருளாலும் சிறப்பாக இருப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% to 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படின்னு நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வணக்கம் புது வசந்தம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் கடகத்துல இருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை.
ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அற்புதமான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027, அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைம்ல நம்ம சுப செலவுகள் பண்றது, சுப விரயங்கள் பண்றது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025-24 நீங்க செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்துல உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024-25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்துல நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர், அக்டோபர் 2026 வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாதத்தில் கோச்சாரத்தில் குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தில் சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு பாடா 3ஆவது அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு. எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் நாம் வந்து ஜாதகத்தை போட்டு
அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உண்மையே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில் நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கைமேல பலன்கள் என்ன, நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.